எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் குடும்பத்தினருக்கு வந்து ஆஃப்டர் லாங் டைம் அகைன் வணக்கம். ஸோ அலர்ட் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ரொம்ப வெரி அட்ராக்டிவ் டைட்டில், ரொம்ப வந்து நம்மளை வந்து இழுக்கக்கூடிய டைட்டில். ஏன்னா அலர்ட் அப்படிங்கிறதே வந்து ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு. அண்ட் அந்த அலர்ட்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும். இது வந்து பெண்களுக்கான படம்னு சொன்னாங்க. அதாவது பெண்களுக்கானன்றது வந்து நம்ம பெண்கள் வந்து முன்னேறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் பழி வாங்குறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் போராடுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் பெண்களே தப்பு பண்ணா அதுக்கும் தண்டனை இருக்கு, அதுக்கும் வந்து there should be justice. அந்த ஃபீமேல் கார்டுங்கிறது வந்து டு பி ஆனஸ்ட் எனக்கே வந்து நிறைய விஷயங்கள்ல தோணும். சம் பீப்புள் அண்ட் சம் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அந்த ஃபீமேல்னு அந்த அட்வான்டேஜ்ங்கிறது நிறைய இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சொல்ல தெரியல. பட் சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்றாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் பெண்களாவே இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து we have to be alert, we have to do certain things. அண்ட் எல்லாருமே வந்து அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அலர்ட்ங்கிறது வந்து பியூட்டிஃபுல் டைட்டில். அண்ட் ஐ திங்க் இதுல வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல வந்து தட் இஸ் வாட் எனக்கு ரொம்ப, நான் ஐவ் ஆல்வேஸ் தாட், எனக்குமே வந்து ஒரு ஆர்டிஸ்டா வந்து ஒரு படமாவது வந்து நம்ம பண்ணணும். அதாவது பெண்களை வந்து உயர்த்தியே வந்து காமிக்கிற இந்த சொசைட்டில பண்ற தப்புகளையும் வந்து சுட்டி காட்டணும். அது ரொம்ப ரேர். அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. ஐ பிலீவ் இன் இட். ஸோ அந்த விதத்துல இந்த படத்துல வந்து தே ஹவ் brought something forward. அண்ட் ஐ திங்க் ரொம்ப ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து அந்த மாஸ்க் இமேஜ் அண்ட் த கலர் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருக்கு. அதாவது நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, இதை பார்க்கணும், இதுல என்ன இருக்கும், வாட் இஸ் இட் அப்படிங்கிறது கண்டிப்பா தோணுது. ஸோ அந்த விதத்துல வந்து ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். பெண்களை ஒருமையில பேசினாவே தமிழ்நாட்டு
ஓப்பனாவே இந்த படம் வந்து பெண்களை வந்து ஒரு விஷயத்தை காட்ட போறீங்க, எப்படி ஏத்துப்பாங்க? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து பாலியல் குற்றங்களுக்கு எதிரான ஒரு படம். பாலியல் சீண்டல்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் பூராவும் வந்து பெண்கள் பாலியல் பண்ணுவாங்களா? பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுற ஆண்களை இந்த படத்தினுடைய மேடம் சொன்னது என்னன்னா, இந்த படத்தினுடைய நாயகன் வந்து பாலியல் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் பண்ற ஆண்களை ஆணுறுப்பு கட் பண்ணி சாவடிக்கிற மாதிரியான கதை பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில உலகம் ஃபுல்லா இந்த பாலியல் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த படத்தினுடைய நாயகனை போல ஒரு பஞ்சாயத்துக்கு ஒருத்தனோ, ஒரு நகரத்துக்கு ஒருத்தனோ, ஒரு வட்டாரத்துக்கு ஒருத்தனோ இருந்தா எந்த நாட்டிலையுமே எந்த உலகத்திலையுமே இந்த பாலியல் சீண்டல்கள் குற்றங்கள் நடைபெறாது. அது விஷயமா தான் இந்த படம் பண்ணிருக்காங்க. பாலியல் குற்றங்களுக்கு எதிர்ப்பான ஒரு படம். சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு ஜஸ்ட் இது ஒரு ஜெனரல் கான்வர்சேஷனா வச்சுக்கலாம். பெண்கள் குற்றங்கள் பண்றது இல்லையா? பண்றாங்க பண்றாங்க கண்டிப்பா பண்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பிரஸ் மீடியா அவர்களுக்கு எப்பவுமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க என்னை இன்வைட் பண்ணியிருக்கிற இந்த அலர்ட் மூவி டைரக்டர் ரவிக்குமார், ப்ரொடியூசர் மேனேஜர் வேல்ராஜ், நிதிஷ், இவர்களுடைய இன்வைட் என்ன சொல்றது, இவங்களுக்காக தான் நான் வந்தேன். ஸோ அலர்ட் என்ற மூவி வந்துட்டு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன வேல்ராஜ், இது என்ன சப்ஜெக்ட்னு? இல்லை மேடம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் வந்து சப்ஜெக்டே சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய். அபி, வனிதா, இவங்க எல்லாருமே என்னுடைய எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சேர்ந்து நடிக்காட்டியும் நாங்கள் எப்பவுமே ஒரு சந்திச்சுட்டே தான் இருப்போம். ஒரு வனிதா எல்லாருமே நாங்கள் ஒரு பந்தம் மாதிரி. ஷீ இஸ் லைக் மை சிஸ்டர் ஆல்வேஸ். நாங்கள் நடிக்காட்டி we have that eye contact and அந்த ஹார்ட் இருக்கு. Abhi, you have to work very soon in films. I want to see you. Hi, Prejan. வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்பவே I saw your serial. சத்தியமா சொல்றேன், ஸ்கூல்ல படிக்கும் போது நானும் ஸ்கூல்ல தாங்க படிச்சுட்டு இருந்தேன். Prejan is very serious. எல்லாருக்கும் ஸ்கூல் படிக்கிறப்பவே சீனியர்ஸ் அண்ட் இவங்களுடைய படம் நான் ஒத்துக்கிறேன். இவங்க உண்மையில ஒரு வலைப்போல் கிட்டால படம் கொடுத்தது சந்திரலேகா. இன்னும் எனக்கு அந்த சாங்ஸ் பிடிக்கும். லெஜெண்டரி ஃபிலிம். நோ அந்த ட்ரம் டான்ஸ், நோ அந்த ஐஸ். சோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் அலர்ட் மூவிக்கு வருவோம். அலர்ட் வந்துட்டு மெயினா வந்துட்டு சொல்றாங்க பெண்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உண்டான விஷயம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே அது வேணுங்க. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு கட்டத்துல நம்ம சும்மா அந்த சின்னதா நம்ம மிஸ் ஆகி நம்ம வந்து ஏமாறதான் செய்யறோம். நாட் வந்து வெளியால் தான் வந்து ப்ராப்ளம் பண்ணணும்னு கிடையாது. கூட இருக்கிறவங்களே நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலா அந்த ப்ராப்ளத்தை தான் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதுதான் உண்மை. சமீபமா வந்துட்டு சின்ன தெரியல வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி அவருடைய உறவினர் ஒருத்தர் அவங்க அப்பாவே இறந்து போனது எனக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்படிதான் இருக்கு நம்மளுடைய சட்டம். ஸோ நம்ம வந்து யாரோ சொல்லணும், யாரோ வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. தயவு செய்து பொண்ணுங்க வந்துட்டு நீங்க வந்து பர்சனல் லைஃப்லயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம வந்து வெளியில போய் நம்ம பாத்துக்கலாம்ல, நீங்களே வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கணும் எங்க போனாலும். அதுதான் உண்மை. நம்ம கொடுக்குற சான்ஸ் தான் வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு உங்களுக்கு ஏமாற்றத்துக்கு கொண்டு போறாங்க. அப்படி இல்லாம பர்சனல் லைஃப்லயும் நீங்க ப்ரொடெக்டா இருங்க, வெளியிலயும் ப்ரொடெக்டா இருங்க அண்ட் போல்டா இருங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் த கேர்ள்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் வந்து கிளாஸ்மேட்ஸ் நாங்க பேக் பெஞ்ச் சார் அங்க போட்டுடலாம், நான் வரக்கூடாதான் பிரச்சனை. நம்ம ரெண்டு பேர் ஒரு நல்ல ஒரு படம் நடிச்சோம், அதை பத்தி பேசலாம். இதெல்லாம் நீங்க போட்டுற மாட்டீங்க, அததான் போடுவாங்க. அது இப்படி எடுத்து நாங்க உட்காந்து பேசிருக்கோம். ஓகே விடுங்க, ஏதோ உங்களுக்கு படம் அது ஏதோ கண்டென்ட் வந்து அது படம் மூலமா நல்லா நடந்தா சந்தோஷம் தான்.
பிரஸ் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இங்க வந்த மெயின் காரணமே ரவி சாருக்காக தான். டைரக்டர் அவரோட முதல் படம் அலர்ட். வனிதா சொன்ன மாதிரி அலர்ட் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம அன்றாடும் வாழ்க்கையில கேட்கிற வார்த்தை. அது பல விஷயங்களுக்கு நம்ம வந்து ஞாபகப்படுத்தும். என்னைக்குமே ஒரு படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எங்கேயா சிக்னல்ல போயிட்டு இருக்கோம், போஸ்டர் அடிச்சு விட்டா நிப்பாட்டி ஆடியன்ஸ்ல யாரோ ஒருத்தர் அந்த போஸ்டர் பார்க்க வைக்கணும். அதுதான் ஒரு படத்தோட முதல் பிளேயர் சொல்லி. அதுலேயே ரவி சார் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அலர்ட். நம்ம அப்புறம் ஃபைட் மாஸ்டர் மெட்டல் சொல்ல பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைட் மாஸ்டர் எனக்கோ பிரபாகர் லீடாக பண்ணியிருக்காங்க. நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சாங்க. உண்மையில இந்த படம் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொல்றதா வந்திருக்கீங்க. என்னன்னா துபாய் மாதிரி ஒரு ரூல் இங்க மாறினா மட்டுமே தான் இது அனைத்தும் மாறும். இந்த ப்ரொடியூசர் ஜீவா சார் சொன்ன மாதிரியே இந்த படத்துல ஒரு ஹீரோவும் உண்மையில நம்ம அந்த காலங்காலமா அந்த கதைகள் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு ஹீரோ வருவாரு, ஒரு விஷயம் பண்ணுவார், சூப்பர் ஹீரோ மாதிரி. அதுக்கப்புறம் கதைக்கு ஒரு நியாயம் வரும், ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒருத்தர் அந்த போலீஸோட ரூபத்திலோ ஆர்மி ரூபத்திலோ ஏதாவது ஒரு ஊர்ல இருந்தா இந்த விஷயம் தவிர்க்கப்படும்ன்றது அது நம்ம படத்துல சொல்லலாம், பேசலாம். நம்ம என்ன மாதிரி விழிப்புணர்வுகள் படங்கள் எடுத்தாலும் கண்டென்ட் வந்து என்னைக்குமே ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான். பெண்களுக்கான ஒரு விஷயம். பெண்களை எப்பவும் நல்லவங்கள தான் காட்டுறாங்க. இதே பெண்களும் ஆண்களும் தப்புகள் செய்யறாங்க. இது யாரா பூனைக்கு மணிக்கட்டுன்ற ஒரு விஷயம் தான். பட் நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. இது கடவுள் புண்ணியத்துல இந்த படம் வெற்றி பெறட்டும் தான். துபாய் மாதிரி ஒரு ரூல் வந்தா மட்டுமே தான், சவுதி துபாய் யூஏ மாதிரி எங்கேயோ ஒரு ரூல் வந்தா மட்டுமே தான் இது மாதிரி விஷயம் நடக்கும். ஆனா அது லால் அப்படி ஒரு இடமே இல்லை. லாவை மாற்ற முடியாது. ஸோ இது மாதிரி அலர்ட் மாதிரி நாயகர்கள் உருவாகட்டும், நடக்கட்டும். அன்பேஷம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் அபி சரவணனாயி விஜய் விஸ்வாவா மாறி இருக்கேன். எந்த இடத்துல என்ன பண்ணணும் சத்தியமா எனக்கு அதுக்கான ஒரு அறிவே இருக்காது. அதோட நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ உங்க எல்லாரோட அனுமதியோட இவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு 10 செகண்ட், நேற்று 26 பேர் இந்தியர்கள் இறந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி ஒரு 10 செகண்ட் மட்டும் உங்க பெர்மிஷனோட இவங்க நினைக்குவாங்க ப்ளீஸ். 10 செகண்ட். நன்றி. மன்னிக்கணும், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அலர்ட்ன்ற டைட்டில்னால அதை யோசிச்சேன். எப்பயுமே ஒரு கவர்மெண்ட்ல அலர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, இருக்கும், எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி ஒரு 26 பேர் ஒரு உயிர் போயிருக்கு. அவங்களுக்கு நம்மளுடைய அனுதாபங்கள். ஒரு நல்ல விஷயத்த ஏன் இதை ஆரம்பிக்க தயவு செய்து நினைக்காதீங்க. அடுத்ததான் கண்டென்ட்குள்ள வருவோம். அலர்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு டைட்டில். அதை விட சூப்பரா ரவி சார் ஒரு விஷயம், அந்த ப்ரொடியூசர் அண்ட் நிதிஷ் பண்ணியிருக்காங்க. தூய்மை பணியாளர்களை வச்சு இது ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரையும் ஈக்குவாலிட்டி கொடுக்குன்ற ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. சார் வாழ்த்துக்கள் சார் அந்த படக்குழுக்கு. இந்த படத்தை பத்தி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. ஆனா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள்ல அதை பேசப்பட வேண்டியிருக்கு. அலர்ட் கண்டிப்பா வெற்றி ஆகணும். அதுலயும் நாங்க எல்லாம் கலந்துக்கணும். இனிகா என்னோட நண்பர், அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தை நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் கூட நான் ஒரு 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் வாழ்த்துக்கள். அண்ட் பிரஜின் சொன்ன மாதிரி அவருடைய உன்னை தேடி காதல் சாங் வந்து நானும் ஸ்கூல் படிக்கப்ப ரிங்டோனா வச்சிருந்திருக்கேன். சொல்லிடுறேன். அப்புறம் இவங்களோட படத்தையும் நான் ஸ்கூல்ல படிக்கிறதான் பார்த்தேன். பார்த்திருக்கேன். அந்த தயாரிப்பாளர் வந்து சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாரு. சில கண்டென்ட் நான் சொல்லணும். 99.99% நல்ல பெண்கள் இருந்திருக்கிற நாட்டுல 0.1 சில பெண்கள் நடக்கிற விதத்தால எல்லாருக்கும் கெட்ட பேர்கள் வருது. பாக்யராஜ் சார் ஏதோ ஒரு படத்துல சொல்லியிருக்காரு, ஊசி நான் சொல்லல, அவங்கதான் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல. சோ அது மாதிரி வந்து 0.1% பண்ற பெண்கள் தரனால நிறைய பேருக்கு இதனால வந்து பாதிப்பு வருது. உண்மையிலே சொல்றேன், மேம் பக்கத்துல இருக்கனால சொல்லல. நேத்து ஒரு மீம் பார்த்தேன். அந்த மீம்ல வந்து சமீபத்துல ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆயிருந்த ஒருத்தவங்களோட போட்டோ போட்டு அது கீழே என்ன போட்டிருந்தாங்கன்னா, யார் புரியல, எவன்டா சொன்னது சரின்னு அவனை கூப்பிடுங்க. அது கரெக்ட். யாரு அவங்க இன்னொருத்தவங்க இல்ல அது யாரு என்ன சொல்லிருக்கேன்? 40ன்னு சொல்லிருக்கேன். என் பெஞ்ச் மார்க் இன்னும் 4 கூட ஏன் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. அது யாருக்கு போட்டிருந்தாங்க? இல்ல அது வேண்டாம். இல்ல நான் சொல்லலன்றத பதிவு பண்ணிக்கிறேன். வரும். சோ அது மாதிரி இவங்ககிட்ட பழகினாதான் தெரியும் இவங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு அன்பா பழகுறாங்க. இவங்க என்னைய இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. போன வாரம் அவங்களுக்கு போன் பண்ணி நான் அந்த நாஞ்சி பேசுறேன், அக்கா நான் பேசுறேன், அவ்வளவு அன்பா பேசுறாங்க. சோ ஒருத்தவங்கிட்ட பழகுனாதான் அவங்க கேரக்டரைசேஷன் தெரியுமே தவிர சோசியல் மீடியால வேற மாதிரி பரவலாயிட்டு இருக்கு. இந்த அலர்ட் படமும் அதே மாதிரிதான்.
நம்ம ஒரு தகவலை உண்மையா சொன்னா மட்டும்தான் அது உண்மையா போகுமே தவிர நீங்க கொடுக்குற தகவல் தான் சோசியல் மீடியால பரவுது. இந்த ஜென்ரலா இந்த பிரசாத்ல நான் வாய்ப்பு தேடி அடைஞ்ச காலத்துல இருந்து 12 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஹீரோவா இங்க உட்காந்துருக்கேன். எவ்வளவு நாள் அங்க இருந்திருக்கேன். இங்க இருக்கிற ஒரு 4-5 பேர் தான் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒரு இடத்துல கேள்வி கேட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு இஷ்யூ இருந்தது, என்னோட கல்யாண இஷ்யூ. அது இந்த இடத்துல சொல்லாட்டி கூட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா 6 வருஷமா நான் கோர்ட்ல போராடிட்டு இருக்கேன். 6 வருஷமா நான் யாரையும் குறை சொல்றதுக்காக இல்ல. எனக்கு இன்னும் கூட ஜட்மெண்ட் கிடைக்கல. ஆனா இதே நீங்க இப்ப அக்கா கிட்ட ஒரு பதில் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும்னு. ஆனா நீங்களே திருப்பி அந்த விஷயத்த பார்த்துட்டு தான் இருக்கீங்க. யூ நோ வெரி வெல் யார்கிட்ட என்ன பண்ணணும்னு நீங்க சொன்னா மட்டும்தான் உண்மை வெளியே வரும். பாதிக்கப்பட்ட யாரு அது அந்த ஒரு ஆளு சொல்றீங்க, அதுதான். சோ நான் 6 வருஷமா என் மனைவியோட போராடி இருக்கேன். இன்னும் எனக்கு அதுக்கான இது கிடைக்கல. எனக்கு இன்னும் கல்யாணமும் நடக்கல. எப்ப நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லுங்க, பெண்கள் யாராவது கல்யாணம் டிவோர்ஸ் கிடைச்சாதானே கல்யாணம் பண்ண முடியும். கல்யாணம் பண்ணிப்பியா? இல்லக்கா, நான் கேக்குறது டிவோர்ஸ் கிடைச்சாதானே வேற பேசிட்டு எதுக்கு இது கண்டென்ட்டா கொடுக்கறேன்னா கண்டென்ட்டா இல்ல, இது பெண்கள் பத்தி, ஆண்கள் பெண்கள் பத்தி. ஆமா, இது என்னோட பர்சனலா நான் சொல்லல, ஆண்கள் பெண்கள் பத்தி சொல்றேன். ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், அது நடிகரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும். அங்க இருந்து ஏதாவது வந்தாதான் அடுத்த ஒரு வாழ்வு கிடைக்கும். சோ ஆண்கள் மறுவாழ்வு மையம் பிரஜின் தலைவர் நான் நிறைய பேச விரும்பல. தேங்க்ஸ், இதுதான் நான் சொல்ல வந்தது. ரெட் அலர்ட் அலர்ட்டுக்கு வாழ்த்துக்கள். இந்த டீம் கண்டிப்பா சக்சஸ் காரணம். பிரஜின் 25 படம் பண்ணிட்டாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இத கதையா எனக்கு சொல்லும்போது ரவி இந்த கதையை எனக்கு சொல்லும் போதே கதை ரொம்பவும் பிடிச்சிருந்து. இது பிரேக் இல்லாம கண்டினியூஸா, அதாவது சண்டே மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ், சாட்டர்டே லீவ் கேட்டா கூட தரமாட்டேன். நீங்க ஒரு நாள் லொகேஷன் பார்க்க போறோம் சார், சாட்டர்டே வேணாம் சார் அப்படின்னு. இல்ல சாட்டர்டே ஷூட்டிங் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா சாட்டர்டேவும் ஷூட்டிங் வச்சு பண்ணப்படும். இது பெரிய படங்களுக்கு நிகர, அதாவது விஜய் சார், அஜித் சார் அந்த படங்களுக்கு உண்டான செட்டப்புகள் என்னவோ, 4 கேமரா 5 கேமரா ட்ரோனு, அந்த பிரம்மாண்டங்கள் எல்லாமே அவர் கேட்டது எதுவுமே குறையில்லாம பண்ணி கொடுத்துருக்கேன். அவரும் நிறைவா இந்த படத்தை ரொம்ப சந்தோஷமா பார்த்தாரு, பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீவியூ ஷோ போடும்போது கண்மணி கிரியேஷன்ஸ் சிவா, அவங்க தம்பி பத்ரிநாத், அதுக்கப்புறம் சோழா பொண்ணுரங்க பார்த்துட்டு டைரக்டர் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி, இந்த மாதிரி ஒரு டைரக்டர்லாம் என் கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறீங்க, இன்னொரு சங்கர்யா அவரு பாத்தியா அப்படின்ட்டு போனாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்றது மாநாடு ரிலீஸ் பண்ணாரு, அந்த சுப்பையா சார் ரிலீஸ் பண்றாரு, தமிழ்நாடுல 300 தியேட்டர் போடுறாரு. அவர் படம் பார்த்துட்டு நானும் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கேன், ஏதாவது 1-2 மைனஸ் இருக்கும் படத்துங்கள்ல. ஒன்று எனக்கு என் வெளியே இருந்து வரும்போது சின்ன சின்ன குறைகள் எல்லாம் பெரிய படத்துல கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் லேகே இல்லாம சுத்தமா ஃபுல்லா கம்ப்ளீட்டா பக்காவா பண்ண படம் இது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே டைரக்டர் கை கொடுத்தாரு. ஒரு நிறைவான ஒரு படம், குறையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு படத்தை நான் பார்த்தேன். இவ்வளவு என் லைஃப்ல இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். அவர் முந்தா நாள் தான் படம் பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனால இந்த படம் வெற்றி அடைய நீங்க எல்லாரும் சேர்ந்தீங்கன்னாவே போதும். இந்த படம் இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட 2000 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாம் மனசு வச்சீங்கன்னா இது ஒரு வெற்றி படமா உங்களால மாற்ற முடியும். வெற்றி படமா மாத்தணும்னு உங்களை எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க இப்படி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க அத்தனை மீடியாவுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. வந்த கெஸ்டுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ஃபர்ஸ்ட் படம், இந்த படம் நல்ல படம் எடுத்துக்க நான் நினைச்சிருக்கேன். இது நல்ல படமா தரமான படமா அப்படின்னு மக்கள்கிட்ட சேர்க்கறது உங்ககிட்ட தான் இருக்கு. நான் என்ன நல்ல படம் எடுத்தாலும் அதை மக்கள் தான் பார்க்கணும். அந்த மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு, அது அந்த ஆடியன்ஸ் உள்ள வைக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்க தான் அந்த படத்தை பத்தி எழுதி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து தேயத்தை வர வச்சு இது வெற்றி படமாக்கணும். அப்படி பண்ணுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுறேன். போன வருஷம் பகாசூரன் செல்வராகவன் சார்து, சாமானியன் ராமராஜன் சார்து. இந்த வருஷம் தரப்பட, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலர்ட். இதுல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வேற லெவல்ல எடுத்திருக்கேன். விக்ரம் படத்துக்கு கமல் சார் ஃபைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு ப்ரொடியூசருக்கு எடுத்திருக்கேன்.
இதுவரையும் யாரும் பண்ண முடியாத ஒரு ஃபைட் டிஃபரெண்டான ஒரு மேக்கிங்ல பண்ணியிருக்கேன். இதோட டைரக்டர் ரவி சாருக்கும், ப்ரொடியூசர் ரெட்டி சாருக்கும், வேல்ராஜ் சார், புவன் சார், கிருஷ்ணன் சார் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மேலும் மேலும் வெற்றி எல்லமல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நரேன். இது என்னோட 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் அந்த எஸ்எஸ்சி சார் படத்துல செகண்ட் லீடா பண்ணிருக்க ரிலீஸ் ஆகிருக்காது, நான் கடவுள் இல்லை. அண்ட் இந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு வில்லன் ரோல் அண்ட் கம்ஸ் லைக் ஹீரோ மாதிரி பண்ணியிருக்கேன் அதில். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அ குட் சான்ஸ் டு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் ரவி அண்ணா. ஸோ கேமராமேன் அண்ணா ரொம்ப ஒரு அவ்வளோ கம்ஃபர்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டாரு. ஃபைட் மாஸ்டரோட ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஒரு அந்த சீனை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு மாஸ்டர் என்ன வச்சு. மெட்டல் சிவா மாதிரி எப்படி என்ன மிரட்டி பயமா எடுத்தாரு எல்லாமே. தேங்க்யூ ஃபார் கிவிங் அ சான்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் வட்டகரா சதீஷ். என்னோட 4th மூவி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வட்டகரா சதீஷ். இதனோட 4th மூவி. ரவி அண்ணன் எனக்கு முன்னாலேருந்தே தெரியும். ஆஸ் அ பிரதராக அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து ஸ்டோரி சொன்னப்போ கொஞ்சம் இப்போ நடந்துட்டு இருக்க பெண்கள் பிரச்சனையை பற்றி சொல்லவும் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் நெகட்டிவ் ரோல் பண்ண சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணால் தான் நிறைய ரீச் ஆக முடியும்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணேன். நல்லா வந்திருக்கு படம். செகண்ட் வில்லனாக பண்ணியிருக்கேன். படம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி படத்தை நல்லபடியாக கொண்டு வாங்க. சேகர் சீதாராமன் சார் நல்லா சப்போர்ட் பண்ணார். கேமராமேன் ரோவின் பாஸ்கர் சார் நல்லா பண்ணாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் நிறைய படம் அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவரால் நிறைய விஷயங்கள் எனக்கு புது புது ஷார்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி கூட நடிச்சிருந்த எல்லா கலைஞர்களும் ப்ளஸ் இவங்க எனக்காக சப்போர்ட் பண்ண நம்ம படத்துக்காக வந்த இவங்க அனைவருக்கும் என்னோட நன்றிகள். ப்ளஸ் மீடியாவுக்கும் என்னோட சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மஜேஷ். இது என்னோட 4 வில்லனில் நானும் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். ஸோ வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். போயிட்டு படம் ஒரு 2 days 3 days ஷூட் ஆரம்பிக்க போகிறாங்க. போயிட்டு ஒரு வாய்ப்பு கேட்டோம். உடனே எனக்கு கொடுத்தாரு. இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தது எனக்கு ஆர்மோகன் சார் மேனேஜர், அப்புறம் ராஜன் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேமராமேன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படத்தில் நடிச்சிருக்கோம். நீங்கள் தான் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு மழை வெயில் எல்லாமே தாண்டி தான் பண்ணோம். மாஸ்டரும் ஃபைட் பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. எல்லாரையும் கொஞ்சம் கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ் மோகன். மூவியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சாருக்கு எனக்கு நன்றி. எல்லாரும் வந்து தியேட்டர் வந்து படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ரொடியூசருக்கும் என்னோட டைரக்டருக்கும் என்னோட டைரக்டருக்கு தேங்க்ஸு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ என்னோட சைடும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரொடியூசர் வந்து எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாரு. தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் என்னோட உதவியாளருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய நேம் காக்காமுட்டை சசிகுமார். இந்த படத்தில் வந்து அசோக்குன்ட்டு ஒரு மேனேஜர் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது ப்ரொடியூசர் டைரக்டர் ரவி அண்ணா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி மாஸ்டர் ஒரு ஃபைட் ஒன்று கம்போஸ் பண்ணார் லாஸ்ட் கிளைமேக்ஸில். ஸோ அது ரொம்ப சொன்ன மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட்டாக இருக்கும் அந்த படத்தில். அதே மாதிரி இந்த ஓப்பனிங் ஃபஸ்ட்டு சீன் ஒன்று வரும் படத்தில். ஸோ அது மாதிரி அது அந்த கேமராமேன் பாஸ்கர் சார் அது எப்படி பண்ணால் நான் ஒரு போன வாரம் கூட கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய படங்கள் நான் பார்ப்பேன். அப்படி ஒரு எக்ஸலண்ட்டாக அந்த சீன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன் ஒரு கார் சீன் தான், நைட்டில் எடுத்திருப்பாங்க. அந்த சீன் பார்க்கும்போதே எனக்கு ஆனால் படம் எப்படின்னா வந்திருக்குன்ட்டு 2-3 வாட்டி கேட்டேன் நான். ஓகே நல்லா இருக்கு, நீங்களா பார்த்தா தான் சொல்லணும் அப்படின்னாரு. அதனால இந்த படம் வந்து நிச்சயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு டைட்டில் இருந்தது, அதை விட இந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டிலாக வந்து இந்த டைட்டில் இருக்கு. அதே மாதிரி இந்த எல்லா டீமுக்கும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சசி வாழ்த்துக்கள் வந்து எல்லா லாங்குவேஜ். வணக்கம். நம்ம இப்போ அலர்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸில் இருக்கோம். அதை ரிலீஸ் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிற அந்த சிறப்பு எல்லாருக்கும் நன்றி. நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் செந்தமிழ். இந்த படத்தில் வந்து ஒரு 4 பாட்டு இருக்குது. 4மே இந்த மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா மியூசிக்காக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சவுண்ட்லாம் எல்லாமே மெலோடிஸாக ட்ரீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாம் நல்லா டேரக்டர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். என் பேர் விக்கி.
நான் ஆதித்யா டிவியில் ஆங்கராக இருக்கேன். நிறைய சன் டிவியில் நிறைய காமெடி ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அலர்ட் மூவில வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் டேரக்டர் சார் எனக்கு கொடுத்தாரு. ப்ரொடியூசர் சார் கூடயே டிராவல் பண்ற மாதிரியே ஒரு ரோல். நிறைய இடத்துல காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் கதை ரொம்ப சீரியஸான கதை. ஒரு சோஷியல் அவேர்னஸை வந்து டேரக்டர் கன்ஃபார்மாக அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும். இந்த படத்தை எல்லாருமே பாருங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.